வாழை மீன் குழம்புக்கு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். கூட 2 மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் சாப் பண்ணி போடுறதுக்கு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கூட பூண்டு உரித்து போட்டிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ மீன் குழம்பு தாளிச்சிடலாங்களா? இப்போ பாத்திரம் நல்லா சுடாயிடுச்சு. மீன் குழம்பு வைக்கிற சட்டி தாங்க இது. ஆயில் ஊற்றிக்கலாம். வடகம் போட்டுடலாங்க. மீன் குழம்புக்கு வடகம் சூப்பராக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுடலாங்க. வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால் மீன் குழம்புலலாம் நம்ம டெஃபினட்டாக சேர்க்கணும். வடகமும் வெந்தயமும் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம க்ரஷ் பண்ணி போட்டிருந்தோம். அது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிறத மீன் குழம்பு ஊற்றிடலாங்க. புளிக்கரைசல் மிளகாத்தூள் எல்லாம் இப்போ நல்லா சிம்மில் வச்சு இதை மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதித்து வந்தோடனே வாழை மீன் போட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள், சூப்பராக நெத்திலையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த வாழை மீனையும் க்ளீன் பண்ணிட்டேன். இது க்ளீன் பண்ண 1 hour ஆகிடுச்சுங்க எனக்கு. இப்போ இதை கொஞ்சம் குழம்புல போட போகிறேன். இதையும் கொஞ்சம் குழம்புல போட்டு குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. மீன் போட்டுடலாம். வாழை மீனும் கொஞ்சம் நெத்திலி மீனும் போட்டுறேன். நல்லாயிருக்கும். பாருங்கள், மீனெல்லாம் போட்டுட்டேன். ரொம்ப கலரக்கூடாது, மீன் உடச்சிரும். அதனால் லைட்டாக சும்மா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கலக்கிட்டு ஒரு 5 to 7 minutes போதுங்க இந்த மீன் வேகிறதுக்கு. குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இதான் சூப்பரான வாழை மீனும் பச்சை நெத்திலையும் போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபிஷ் குழம்பு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.